மகாலட்சுமி அருள். மகாலட்சுமியும் அவளின் சகோதரி ஜேஷ்டா தேவியும் மூதேவி பூலோகத்தில் உலா வந்தனர். அப்போது ஒருவனை அவனது எஜமானன், மூதேவி அசமந்தம் மாதிரி என்னடா பண்ணிட்டிருக்கே என திட்டினார். இதை கேட்ட ஜேஷ்டா வருத்தமுடன், பார்த்தாயா லட்சுமி, திட்டுப்பவன் கூட என் பெயரை தான் சொல்கிறான். இந்த வேலைக்காரனை இப்போதே பணக்காரனாக ஆக்குகிறேன் பார் என ஆவேசப்பட்டாள். அவன் செல்லும் வழியில் பொற்காசு மூடை ஒன்றை கிடக்கச் செய்தாள். அவனும் எடுத்து செல்ல மனைவி சந்தோஷத்தில் குதித்தாள். அண்டை வீட்டுப் பெண்ணிடம் உலக்கு வாங்கி வந்து காசை அளக்க ஆரம்பித்தாள். உலக்கு கொடுத்தவளோ சதிகாரி. எதற்கு உலக்கு என அறிய அதனடியில் புலியை ஒட்டி கொடுத்தாள். அவளது எண்ணம் போலவே உலக்கை திரும்பி கொடுக்கும்போது புலியில் பொற்காசு ஒட்டியிருந்தது. பேராசை கொண்ட அண்டை வீட்டுக்காரி இரவோடு இரவாக பொற்காசுகளை திருடினாள். பணத்தை இழந்த வேலைக்காரன் மீண்டும் வேலைக்குச் சென்றான். ஒரு வைர மோதிரம் கிடைக்கச் செய்தாள் ஜேஷ்டா. அதை அணிந்த அவன் குளத்தில் குளிக்கச் சென்ற இடத்தில் கையை உதறவே தண்ணீருக்குள் மோதிரம் விழுந்தது. எவ்வளவு தேடியும் பயனில்லை. ஜேஷ்டா முத்து மாலை ஒன்றை கிடக்கச் செய்தாள். மோதிரம் போல இதுவும் போய் விடுமோ என்ற பயத்தில் குளக்கரையில் கழற்றி வைத்துவிட்டு குளித்தான். ஆனால் அவன் திரும்பி வந்தபோது மாலையை காணவில்லை. கிட்ட நேரத்தை எண்ணி அவன் வருந்தினான். ஜேஷ்டாவும் தங்கை மகாலட்சுமியிடம் நடந்ததை விவரித்தாள். இறக்கப்பட்ட மகாலட்சுமி அவனுக்கு அருள் புரிய முடிவு செய்தாள். மறுநாள் காலை குளத்தில் மீன்கள் பிடித்து மனைவியிடம் சமைக்கச் சொல்லிக் கொடுத்தான். விறகு இல்லாததால் பனை ஓலைகளை வெட்டி வரச் சொன்னாள் மனைவி. மரமேறிய போது அதில் பறவையின் கூடு ஒன்றில் மாலை தொங்குவதைக் கண்டான் அவன். குறிப்பிட்ட பறவையே மாலையை எடுத்திருப்பதை புரிந்து கொண்டான். வீட்டில் மீனை அறுப்பபோது வயிற்றில் மோதிரம் இருக்கக் கண்டாள். வேலைக்காரனும் அவனது மனைவியும் ஒரே சமயத்தில் பார்த்துட்டேன் என ஒருவருக்கொருவர் தாங்கள் பார்த்ததை தெரிவித்தபோது பொற்காசுகளை திருடிய அண்டை வீட்டுப் பெண்ணின் காதில் விழுந்தது. பொற்காசுகளை திருடிய விஷயம் தெரிந்துவிட்டது போல மன்னரிடம் புகார் செய்தால் அவமானப்பட நேருமேன பயந்தாள். அன்றிரவில் வேலைக்காரன் வீட்டு வாசலின் முன்பு பொற்காசுகளை வைத்துவிட்டுச் சென்றாள். மகாலட்சுமியின் அருள் இருந்தால் ஒருவர் வாழ்வில் ஏற்படும் நன்மைகளை ஏராளம். அனைவரும் மகாலட்சுமியை வணங்கி வழிபடுவோம். இன்னும் இதுபோல் நல்ல கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.